எல்லோருக்கும் வணக்கம். வாங்க பேசலாம். எப்படி இப்படி இப்போது நம்ம பேசுகிற விதம் தாங்க நம்ம செயல் முறை எல்லாம் பேச்சு, நம்ம பேசுகிற பாஷை, நம்ம அடுத்தவங்க சொல்கிறத பார்த்தா பாசிட்டிவான ஒருவனோட நம்ம அடுத்தவங்களை வரவேற்கணும். பேசுறது இனிமையாக இருக்கணும். அவங்க நம்மளை டச் பண்ணணும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம டச் பண்ணணும். டேரெக்டாக இன்டேரக்டாக நம்ம டச் பண்ணோம். சரி, இவர் ப்ரெசென்ட் இருந்தால் தான் சூப்பராக இருக்குது, அவர் இருக்கிறாட கலகலன்னு இருக்குன்னு பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்போ பேசுகிறதுக்குள்ளே சொல்லுவாங்க சொல்லாமை அவரெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது பேசுகிறது நல்ல இதுவாக பேசணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒருத்தர் ஃபோன் பேசுகிறாங்கன்னா, ஃபோன் பேசும்போது ஹலோ எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேங்கன்னு சொல்லிட்டு சப்போஸ் அவங்களுக்கு எதாக இருந்தால் கூட பேச்சு நடுவில் அவங்க கஷ்டத்தை சொன்னால் பரவாயில்ல. எடுத்தோன்னே எப்போயுமே பேட் இதுவாக நெகட்டிவாக பேசக்கூடாது எப்பயுமே. அப்படி இப்போ நெகட்டிவ் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரிசீவர் இங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு அது ரொம்ப சிரமமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் நல்ல விஷயம் நடக்கலாம். அப்படி சொல்லும் போது ஒரு பிரார்த்தனைக்காக இங்கே போகலாம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி சங்கடம் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருக்கும் லைஃப்பில் இல்லைன்னு சொல்ல. ஒருத்தவங்கிட்ட பேசும்போது எடுத்தோன்னே அவங்களோட குறைகளை சொல்ல வேண்டாம். நல்லா இருக்கா, அது மாதிரி ஏதோ போயிட்டுருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்குது, வந்துட்டுருக்கு, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்ககிட்ட ஒருத்தவங்க பேச வராங்கன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். அது ஏன்னா உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் சுச்சுவேஷனில் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. யாருக்கும் பாசிட்டிவ் இது பண்ணலாம். நீங்கள் எப்பவுமே போயிட்டுருக்குன்னு சொல்லாதீங்க, ஏதோ நடக்குதுன்னு சொல்லாதீங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும், வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நம்ம பேசுகிற இதுலேயே உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிடணும். அவங்கக்கிட்ட பேசும்போது சமயமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர், அவர்கிட்ட நான் பேசும்போது இதே மாதிரி தான் சொன்னேன். அவரும் அதே மாதிரி தான் சொன்னார், ஏதோ போயிட்டுருக்கு லைஃபு அப்படி தான் சொன்னார். நான் சின்னதாக ஒரு சஜஷன் மாதிரி சொன்னேன். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணலாம் இல்லைங்களா. அப்படி நான் சொல்லும் போது அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ நான் அவர் கிட்ட பேசும்போது, அவர் மற்றவங்க கிட்ட பேசும்போது நல்லா பாசிட்டிவாக பேசுகிறாரு. அதனால என்னன்னா முன்ன நடக்கவே நடக்காதுன்னு இருந்தது, எல்லா வழியும் மூடிடுச்சு, எதுவுமே வழியே இல்லைன்னு சொல்லுது. இப்போ பாதெல்லாம் விலக ஆரம்பிச்சிருக்கு, நல்ல பாதையாக வந்துட்டு இருக்கு அவருக்கு. இப்போது நல்ல இதுவாக தெரியுது அவருக்கு. சொன்னார் கரெக்ட் சார், ரொம்ப கரெக்ட் தம்பி, ரொம்ப கரெக்ட் சார் நீங்கள் சொன்னதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நம்ம சொல்கிற சின்ன சின்ன இதெல்லாம் தான் இருக்குங்க. இப்போது உதாரணமாக சொல்லுவாங்க, வீட்டில் இந்த பொருள் இந்த இடத்துல இந்த மூலையில் இருக்கணும் இப்படின்னு. அது எதுக்கு சொல்கிறாங்க? அது நன்மைக்காக தான். வீட்டுக்கு எல்லா நம்ம சுற்றுச்சூழலும் நன்மையாக இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நம்ம சின்ன சின்ன வேர்ட்ஸ் இதுதான். பேசும்போது இனிமையாக பேசுறது, சிரித்து பேசுறது, இந்த பேசும்போது ஒரு குதூகலமாக இருக்கணும் நம்ம பேச்சு. என்னதான் 1000 சோகம் இருந்தாலும் அது நம்ம வெளியே காமிச்சிக்க கூடாது எப்பயும். எவ்வளோ இருக்கும், பட் நம்ம சந்தோஷத்தை தான் பகிரணும். நீங்கள் சந்தோஷத்தை பகிர இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நல்லா சந்தோஷத்தை கொடுக்கும். நல்லா அது யூனிவர்ஸ், காடு என்னன்னு சொல்லுவாங்க, அது நேச்சர், அதுதான் காமன். இப்போது ஏன்னா இயற்கை இப்போது நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. தேவதைகள்னு சொல்லுவாங்க. அவங்க பக்கத்தில் இது பண்ணுவாங்களா, அப்படியே ஆகட்டும் தத்தாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன், என் கையில் காசு நல்லா வந்துட்டுருக்கு, நான் இப்போ இதுவாக இருக்கேன், கோடீஸ்வரனாக இருக்கேன், எனக்கு வேலை கிடச்சிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கல்யாணம் நெருங்கி வந்துட்டுருக்கு, எல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு சொல்ல அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, நம்ம பேசுகிறத உணர முடியும். காற்றை நம்ம பார்க்கல, உணர்றோம்ல. பஞ்சபூதத்தில் காற்று ஒரு தண்ணீர் அந்த மாதிரி நம்ம அந்த இதுவாக பார்க்கல, நம்ம உருவமைப்பா, பட் உணர்றோம்ல. அந்த மாதிரி தான் அந்த தேவதைகள்லாம் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. நேச்சர் அது கேட்கும். யூனிவர்ஸுக்கு காது இருக்குது. மனுஷங்க கூட நம்ம கேட்ட மாதிரி கூட போயிடுவாங்க. ஆனால் யூனிவர்ஸ் எல்லாம் பக்கவாக இதுவும் இருக்குது. அதான் எல்லாம் மேலே ஒருத்த பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்களே, அதுதான் அந்த யூனிவர்ஸ். இது அதுமாதிரி ரோட்டில் எப்படி சிசிடிவி கேமரா சேஃப்டி இருக்கும், கண்காணிக்கிறோம், அதே மாதிரி யூனிவர்ஸாக மொத்தமாக அந்த சராசரமாக சிசிடிவி கேமரா இருக்குது. நம்ம பாரு ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன இது பண்ணுறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கொடுக்கும். அதுதான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணம் தரமாக இருந்தால், சிறப்பாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லணும். நீங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் நல்ல விதமாக நடக்கணும்னு நான் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். யூனிவர்சிட்டி இது பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.